சோ இதுலயும் சில தகவல்கள் இருக்கு. இளையராஜா அவர்கள் பல படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது காசே வாங்காம வந்துட்டு இசையமைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் எல்லாம் இருக்கு. சோ அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, இளையராஜா அவர்கள் பீக்ல இருக்கும்போது நிறைய படங்களுக்கு வந்து அதுவும் ராமராஜன் அவருடைய நிறைய படங்களுக்கு வந்துட்டு இளையராஜா அவர்கள் மியூசிக் போட்டிருக்காங்க. சோ இளையராஜா அவருடைய பாடல்கள் இருக்கா? அப்ப நான் படத்தை போய் பாக்குறேன் அப்படின்னு அவருக்கும் தனிப்பட்ட ஒரு கூட்டங்கள் இருந்துச்சு. சோ அந்த காலகட்டத்துல ராமராஜனுடைய படங்கள் இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா, ராமராஜர் படங்கள்ல முக்காவாசி பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருப்பாங்க. எப்பெல்லாம் அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்காதோ அப்பெல்லாம் வந்துட்டு அவர் படங்களை இயக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அவருடைய படங்களை பார்க்கிற மத்த இயக்குனர்கள் எல்லாருமே சேர்ந்து ராமராஜர் அவர்களை ஹீரோவா வச்சு படங்கள் பண்ணுவாங்க. அப்பவும் மறுபடியும் பாத்தீங்கன்னா அவர் படங்கள் ஹிட்ல கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்படி அவர் கொடுத்த படங்கள் வந்து பாத்தீங்கன்னா 1985லயே ஏகப்பட்ட படங்கள் அவர் கொடுத்திருக்காரு. அதுல முதல் படமா வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கேத்த பொண்ணு அப்படின்ற ஒரு படம் வந்து கொடுக்கிறாரு. பாண்டியன், இளவரசி, கவுண்டமணி போன்றவங்க நடிச்சிருப்பாங்க. கதை ஓரளவுக்கு இருந்தாலும் படம் வந்துட்டு ஓரளவுக்கு தான் ஓடுச்சு.